இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு சிறுநீரக சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறனால. அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க. எவ்வளோ பெரிய ஸ்டோனாக இருந்தாலும் சரி, இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்க. இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிடுங்க. ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு டிப்ஸும் கூட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 100க்கு 90% எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சிறுநீரக சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குங்க. நான் சொல்கிற இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுங்க. சிறுநீரக சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இனிமேல் இருக்கவே இருக்காது. இந்த ஜூஸ் நீங்கள் குடிக்கிறனால பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த இடம் தெரியாமையே காணாமல் போயிடும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தாங்க. வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாழைத்தண்டு தாங்க எடுத்திருக்கேன். இந்த அளவு வந்து எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு ரொம்பவே நல்லதுங்க. இந்த சிறுநீரக சம்மந்தமான எல்லா பிரச்சனையுமே இது வந்து சூப்பராக வந்து க்யூர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இதை தாராளமாக வந்து இந்த ஜூஸ் வந்து சாப்பிட்லாங்க. அவங்களுக்கும் ரொம்ப வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸுங்க. இப்போ வந்து இந்த வாழைத்தண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். மோரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட மோர் இல்லைன்னா நீங்கள் வெறும் தண்ணீரை வந்து உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் பீஸாக ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜூஸ் தான் செய்ய போகிறோம். மிக்சியில் நம்ம அரைச்சி அதை நம்ம வடிகட்ட தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து நாரை எடுக்க வேண்டிய கூட அவசியம் இல்லைங்க. இப்போ பொரியல் செஞ்சால் தான் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த நார் இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கணுனாலும் இப்படி எடுத்துக்கலாங்க. இதை இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக வந்து கையில் வந்துடுங்க. இப்போது நம்ம மோர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, உப்பு போட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சா வாழைத்தண்டை வந்து சேர்த்துக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கருப்பாக சேஞ்ச் ஆகிடும். இது உள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் கலரு நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இவ்வளோ ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மிக்ஸி சாரில் வந்து அரைப்படுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க. ரொம்பவும் குட்டியாலாம் கட் பண்ணணும் அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் இந்த மாதிரி நார்மல் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி சாரில் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். மிக்ஸி சார் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கட் பண்ணி வச்சா வாழைத்தண்டை வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு டைம் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு சின்ன சைஸ் வந்து மிளகாய் எடுத்துருக்கீங்க. இதையுமே வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கல் உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறனால பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் இருந்தனால மோரையே வந்து சேர்த்துக்கிறேங்க. ஊற்றி நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. ஜூஸ் இந்த அளவுக்கு கிடச்சிருக்குங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைத்தண்டு ஜூஸ் பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் இப்படி ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து விரும்பி குடிப்பாங்கங்க. ரொம்பவே டேஸ்டியாக கூட இருக்கும். இதில் வந்து நான் மிளகாய் சேர்த்துருக்கேன். அதை நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டின்ச் அளவு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது, நீங்கள் வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட கொஞ்சம் மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுநீரக சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து ஒரு அருமருந்துனே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 or 3 டைம்ஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் போதுங்க. இந்த சிறுநீரக சம்மந்தமான எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து கம்மியாயிரும், ஏன் காணாமல் கூட போயிருங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே வந்து ஒரு அருமருந்துனே சொல்லலாம். இதை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தால் உங்களுக்கு சிறுநீரக சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வந்து வரவே வராதுங்க. இந்த கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க தான் குடிக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. நார்மலாக எல்லாருமே குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.